Hi students, இந்த வீடியோவில் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் சால்யூபிலிட்டி பற்றி பார்க்கலாம். இதில் ரெண்டு கேஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாலிட் சொல்யூட் அண்ட் லிக்விட் சால்வெண்ட், இன்னொன்று வந்து கேசியஸ் சொல்யூட் இன் லிக்விட் சால்வெண்ட். அந்த மாதிரி ரெண்டு கேஸ்லேயும் டெம்பரேச்சர்னால அங்கே சால்யூபிலிட்டி ஆஃப் சாலிட் சொல்யூட் அண்ட் சால்யூபிலிட்டி ஆஃப் கேசியஸ் சொல்யூட் எந்த மாதிரி வேரி ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேஸ் வந்து நம்ம சாலிபிலிட்டி அப்படின்னு படிக்கும்போது முதல்ல வந்து சொல்யூட் சாலிடாகவும் லிக்விட் சால்வெண்ட் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த காமன் கேசஸில் எடுப்போம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சாலிபிலிட்டி ஆஃப் அ சாலிட் சொல்யூட் இன் அ லிக்விட் சால்வெண்ட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏன் அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ் ஆஃப் த சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். சொல்யூட் மற்றும் சால்வெண்ட்டுடைய ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் என்ன ஆகுது, சால்வெண்ட் மாலிக்யூல்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்குது. இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் பிரேக் ஆகும்போது அப்போ சொல்யூட் மாலிக்யூல்ஸ் வந்து சால்வெண்ட்டோட நல்லா டிசொல்யூட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ரீசன். இப்போது when a solid is added to a solvent, ஒரு சாலிட் எடுக்கிறோம், அதை வந்து ஒரு சால்வெண்ட்டில் போடுறோம். ஃபஸ்ட்டு என்ன ஆகும், அது டிசால்வ் ஆக ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. த சொல்யூட் லீவ்ஸ் ஃப்ரம் த சாலிட் ஸ்டேட். அப்போ என்ன ஆகும், டிசால்வ் ஆக ஆரம்பிக்கும் போது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற சொல்யூட் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு, அதாவது டிசோசியேட் ஆகி உங்களுக்கு சொல்யூஷன் ஃபார்மாக மாற ஆரம்பிக்குது. ஓகே, ஆஃப்டர் சம் டைம் சம் ஆஃப் த டிசால்வ்டு சொல்யூட் ரிட்டன் பேக் டு த சாலிட் ஸ்டேட். இது இப்படி சால்யூபிள் ஆகிட்டு வர்றது ஒரு சில நேரங்களில் வந்து திரும்பியும் கிறிஸ்டலைஸ் ஸ்டேட்டுக்கு, அதாவது அதனுடைய பழைய சாலிட் ஸ்டேட்டுக்கே மாறுது. இந்த மாறக்கூடிய இந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து ரீக்ரிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா ஒரு சோடியம் குளோரைடு எடுக்கிறோம், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போட்டு டிசால்வ் பண்ணுறோம், நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி சால்யூபிள் ஆயிடுச்சு. கொஞ்சம் அதை கூல் பண்ணும்போது இல்லைனா கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது அகெயின் திரும்பவும் அந்த கிறிஸ்டல்ஸாகவே அது ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம், ரீக்ரிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். If there is excess of solid present, the rate of both these processes become equal at a particular stage. இது எப்போ ரீக்ரிஸ்டலைசேஷன் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸ் ஆஃப் சாலிட் ஃபார்ம் ஆகும்போது நடக்குது. ஓகே, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் போத் த ஸ்டேஜஸ், அதாவது சாலிட் சொல்யூட் டிசால்வ்டு சொல்யூட் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆகுது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஈக்குலிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது சாலிட் சொல்யூட்டுக்கும் டிசால்வ்டு சொல்யூட்டுக்கும் இடையில. லீ-சாட்லியர் பிரின்சிபல் ஆல்ரெடி நம்ம வந்து ஈக்குலிபிரியம் சாப்டரில் படிச்சிருக்கோம். வாட் இஸ் லீ-சாட்லியர் பிரின்சிபல்? ஈக்குலிபிரியமில் இருக்கிற ஒரு சிஸ்டம் மேலே நம்ம ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனுடைய டைரக்ஷன் வந்து அந்த நம்ம ஏற்படுத்தின டிஸ்டர்பன்ஸை நல்லிஃபை பண்ணக்கூடிய டைரக்ஷனை நோக்கி அந்த ரியாக்ஷன் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் லீ-சாட்லியர் பிரின்சிபல். இங்கே அந்த லீ-சாட்லியர் பிரின்சிபல் படி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது டிசொல்யூஷன் ப்ராசஸ் வந்து எண்டோதெர்மிக்னு வச்சுக்கோங்க. எண்டோதெர்மிக் ப்ராசஸாக இருந்தால் the increase in temperature will shift the equilibrium towards right. Temperature increase ஆகுதுல்ல, அது ஈக்குலிபிரியத்தை வந்து ரைட் சைடு மூவ் பண்ணும். அப்போ என்ன ஆகுது, சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ரைட் சைடு ஈக்குலிபிரியம் இதாச்சுன்னா ரைட் சைடு என்ன இருக்குது, டிசால்வ்டு சொல்யூட் இருக்குது. டிசால்வ்டு சொல்யூட்னா அப்போ சால்யூபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எப்போ, எண்டோதெர்மிக் ப்ராசஸில். ஃபார் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் சால்யூபிலிட்டி. இதுவே எக்ஸோதெர்மிக்காக இருந்துச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சால்யூபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. த சால்யூபிலிட்டிஸ் ஆஃப் அம்மோனியம் நைட்ரேட், கால்சியம் குளோரைட், சீரிக் சல்ஃபேட், நானோஹைட்ரேட் அண்ட் சோடியம் குளோரைட் இன் வாட்டர் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் ஆர் கிவன் இன் த ஃபாலோயிங் கிராஃப். அதாவது வந்து ஒரு கிராஃப் போடுறோம், எதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அம்மோனியம் நைட்ரேட், கால்சியம் குளோரைட், சீரிக் சல்ஃபேட் அண்ட் சோடியம் குளோரைட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதனுடைய சால்யூபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் இடையில ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் ஃபஸ்ட்டு வந்து அம்மோனியம் நைட்ரேட்டு என்ன ஆகியிருக்கு, சால்யூபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் டு அ பர்டிகுலர் எக்ஸ்டென்ட். அதுக்கப்புறம் கால்சியம் குளோரைடுக்கு ஸ்லைட் வேரியேஷன், ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு சால்யூபிலிட்டி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து. அதுக்கடுத்தது சோடியம் குளோரைட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, அடுத்தது சீரிக் சல்ஃபேட்டுக்கு சால்யூபிலிட்டி டிக்ரீசஸ் ஃப்ரம் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். இப்போது இந்த கிராஃபில் இருந்து நம்ம என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1, solubility of sodium chloride does not vary appreciable as the maximum solubility is achieved at normal temperature. சோடியம் குளோரைடுடைய சால்யூபிலிட்டியில் பெருசாக எந்த வேரியேஷனும் கிடையாது. மேக்ஸிமம் சால்யூபிலிட்டி வந்து நார்மல் டெம்பரேச்சர்லேயே நம்ம அச்சீவ் பண்ணிடுறோம். எதுக்கு, சோடியம் குளோரைடுக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10% சாலிபிலிட்டி மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது 0 டிகிரி டு 100 டிகிரி செல்சியஸில். The dissolution process of ammonium nitrate is endothermic. The solubility increases steeply with increase in temperature. அம்மோனியம் நைட்ரேட்டுடைய டிசொல்யூஷன் பார்த்தீங்கன்னா லேசாக சாலிபிலிட்டி வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஓகே, அடுத்தது in case of ceric sulfate the dissolution is exothermic and the solubility decreases with increase in temperature. ceric sulfateங்கிறது இந்த லாஸ்ட் ஒன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாலிபிலிட்டி என்ன ஆகியிருக்கு, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஓகே, because it is an endothermic reaction, sorry, exothermic reaction. Even though the dissolution of calcium chloride is exothermic. calcium chlorideங்கிறது வந்து ஒரு exothermic reactionாக இருந்தாலும் calcium chloride உடைய solubility அங்கே வந்து சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் மாடரேட்லி வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். எப்போவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸோதெர்மிக்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகணும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக. பட் கால்சியம் குளோரைடு வந்து டிசால்வ் பண்ணுறது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருந்தாலும் அந்த இடத்துல சாலிபிலிட்டி மாடரேட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு கால்சியம் குளோரைடுடைய சாலிபிலிட்டி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக. ஹியர் த என்ட்ரோபி ஃபேக்டர் ஆல்சோ. அப்போ அந்த இடத்துல எது ப்ரிடாமினன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி ஃபேக்டர், அதுதான் சிக்னிஃபிகண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, என்ட்ரோபி ஃபேக்டரை பொறுத்து தான் இங்கே என்ன ஆகுது, சாலிபிலிட்டி நிர்ணயம் பண்ணப்படுது. ஓகே, அதே மாதிரி பொசிஷன் ஆஃப் ஈக்விலிபிரியம் அந்த என்ட்ரோபி ஃபேக்டரை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்கிறோம் இதில் கால்சியம் குளோரைடுடைய சாலிபிலிட்டியில். அடுத்து செகண்ட் கேஸ், gaseous solute in liquid solvent. இப்போ gaseous solute liquid solventல டிசால்வ் ஆகியிருந்தால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். In the case of gaseous solute in liquid solvent, solubility decreases with increase in temperature. Solubility decreases with increase in temperature. இப்போ temperature increase ஆச்சுன்னா solubility decrease ஆகுது gaseous solute in liquid solvent கேஸில். when a gaseous solute dissolves in a liquid solvent, ஏதாவது ஒரு gaseous solute எடுத்து லிக்விட் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மாலிக்யூல்ஸ் இன்ட்ராக்ட் வித் சால்வெண்ட் மாலிக்யூல்ஸ் வித் வீக் இன்டர்மாலிகுலர் ஃபேஸஸ். கேசியஸ் மாலிக்யூல்ஸ் வந்து சால்வெண்ட் மாலிக்யூல்ஸோட வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணுது. when the temperature increases the average kinetic energy of the molecule present in the solution also increases. temperature increase ஆச்சுன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகுது, average kinetic energy also increases டெம்பரேச்சரை பொறுத்து. அப்போது ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என்ன நடக்குது, அந்த ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி வந்து வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸை வந்து பிரேக் பண்ணுது. கேசியஸ் சொல்யூட்டுக்கும் லிக்விட் சால்வெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வீக் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் எல்லாம் பிரேக் ஆகுது பை இன்க்ரீஸிங் த ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ என்ன ஆகுது, த ரிலீஸ் ஆஃப் டிசால்வ்டு கேஸ் மாலிக்யூல்ஸ் டு த கேசியஸ் ஸ்டேட். அப்போது மோர் கேஸ் மாலிக்யூல்ஸ் டிசால்வ்டு இன் அ சால்வெண்ட். ஓகே, மோர் ஓவர் த டிசல்யூஷன் ஆஃப் gases in liquid solvent is an exothermic process. இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், gaseous solute dissolved in liquid solventங்கிறது ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ்னால் நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். என்னென்னு சொல்லிடலாம், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் த டிசொல்யூஷன் ஆஃப் கேசியஸ் மாலிக்யூல்ஸ். ப்ரீவியஸ் கேசஸ்லேயே பார்த்தோம், எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் மட்டும்தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் அந்த மாதிரி ஆகாது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். தேங்க்யூ.